வணக்கண்ணா, சுசிலா அக்ரி கிளினிக்லேருந்து வந்திருக்கேண்ணா. மெக்னீசியம் சல்பேட்டுக்கும் ஜிங்க் சல்பேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் காட்டுறதுக்காக வந்திருக்கேண்ணா. ஜிங்க் சல்பேட் வந்து காற்றுல வச்சோன்னா கட்டியாகும் தன்மையுடையதுண்ணே. மெக்னீசியம் சல்பேட் வந்து கட்டியாகாது, அப்படியே போலன்னு அப்படியே தான் இருக்கும். ஜிங்க் சல்பேட் வந்து மற்ற உரத்தோட கலக்கும் போது கரையும் தன்மை கொண்டதுண்ணே. கரைஞ்சிரும். யூரியா, பேக்டோமாஸ் இந்த மாதிரி மற்ற உரத்தோட பொட்டாசு உரத்தோட கலக்கும் போது கரைஞ்சிரும், இலங்கும் தன்மையுடையது. இதே மெக்னீசியம் சல்பேட் வந்து மற்ற உரத்தோட கரையாது. நிறைய விவசாயம் என்ன பண்றாங்க, ஜிங்க் சல்பேட் கொடுங்க, கரையாத ஜிங்க் சல்பேட் கொடுங்க, அப்புறம் கட்டியா இருக்கு ஜிங்க் சல்பேட்டு, கட்டியாகாத ஜிங்க் சல்பேட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஜிங்க் சல்பேட்டுனாலே காத்துல வச்சா கட்டியாகும் தன்மை கொண்டது, மற்ற உரத்தோட கலக்கும் போது கரையும் தன்மை கொண்டது. அதுக்காக உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிட்டு ஜிங்க் சல்பேட்னா எந்த கலர்ல இருக்கும், மெக்னீசியம் சல்பேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு போறதுக்காக வச்சிருக்கேன். இது டிப்கோ கம்பெனியோட ஜிங்க் சல்பேட்னா இது பிரிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கண்ணா, இது டிப்கோ கம்பெனியோட ஜிங்க் சல்பேட்னா பாருங்க, கட்டியாகவும் இருக்கு. கையில் எடுத்தாலும் அப்படியே குழகுன்னு இருக்கு பாருங்கண்ணா, இலங்கும் தன்மை விட்டு கரையுது பாருங்க, கையில் எடுத்தா கரையுது பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இது ஸ்பிக் கம்பெனியோட ஜிங்க் சல்பேட்னா இது பாருங்கண்ணா, இதுவும் அதே போல கட்டியா இருக்கு. இதுவுமே பாருங்கண்ணா, கையை வச்சு பாருங்கண்ணா. ஆமா, எப்படி இருக்குங்க, இது மென்மையா கரையும் தன்மை கொண்டு இருக்கும். கையில வைக்கிறதே கரையுது பாருங்க. ஆமா, சரிண்ணா. இது ஜிங்க் சல்பேட்னா மெக்னீசியம் சல்பேட். ரன்னிங் இது இஃப்கோ கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட்னா இது பாருங்கண்ணா, ஜீனி போல இருக்கு. மற்ற உரத்தோட கலந்தா கரையாது, கையிலேயே பாருங்க, அது போல இலகுவா இல்லை பாருங்க. ஆமா, கட்டியாகவும் இல்லை பாருங்க. மெக்னீசியம் சல்பேட் கட்டியாவே இருக்காது, கட்டி ஆகாது. கட்டி ஆகாது, இதோட இயல்பு அது. இது இஃப்கோ கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட். இது ஒரு கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட்னா சரிப்பா. பாருங்க, கட்டியா இல்ல, அப்படியே இலகுவா இருக்கு, குளன்னு இருக்கு பாருங்க. கை வச்சு பாருங்க, கரையவும் கரையாது, இது இலகுவா இருக்கு பாருங்க. ஆமா, இது ஒரு கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட்னா இது ஒரு கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட்னா கட்டியா இல்லை பாருங்க. ஆமா, இது ஒரு கலர்ல ஒரு கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட்டு, இது ஒரு கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட்டு, இது ஒரு கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட்டு. சரிப்பா. மெக்னீசியம் சல்பேட் வந்து மற்ற உரத்தோட போட்டா கரையாது, கட்டியும் ஆகாது. ஜிங்க் சல்பேட்டு மற்ற உரத்தோட போட்டா கரையும், கரையும் தன்மை கொண்டது, கட்டி ஆகும் மாத்துல வச்சா. இங்க பாருங்க, ஜிங்க் சல்பேட்டு எப்படி கட்டியா இருக்கு, மற்ற உரத்தோட கலந்து காட்டுறேன் எப்படி கரையுதுன்னு பாருங்க. சரி,
இது ஒரு கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட்னா இது ஒரு கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட்டு. சரி. இது ஒரு கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட்டு. சரி. கம்பெனிக்கு தகுந்ததால ஒரு ஒரு கலரில் இருக்கணும். ஜிங்க் சல்பேட்டு. ஜிங்க் சல்பேட்டு. இது ஸ்டிக் கம்பெனியோட ஜிங்க் சல்பேட்டு. ஓகேண்ணா. இப்போ உரத்தில் கலந்து காட்டுறேண்ணா, எப்படி கரையுதுன்னு பார்க்கலாம். 5 கிலோ யூரியா, 5 கிலோ ஃபேக்டம்பஸ், 1 கிலோ மெக்னீசியம் சல்பேட்டு. அதே போல் 5 கிலோ யூரியா, 5 கிலோ ஃபேக்டம்பஸ், 1 கிலோ ஜிங்க் சல்பேட்டு போட்டு தனித்தனியாக கரைப்பாங்க. சரி, எது கரையுது எது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்ப்போம். இது என்ன? யூரியா. இது யூரியா 5 கிலோண்ணா. சரிக்கா. ஃபாஸ்ட். ஃபேக்டம்பஸ் 5 கிலோண்ணா. கரெக்டாக இருக்கு. அதுல 1 கிலோ ஜிங்க் சல்பேட் எடுத்துக்கிறேண்ணா. ஒரு கிலோண்ணா. பாருங்கண்ணா, கையை வச்சு பாருங்களா, கரையில தன்மை தெரியுது. கரையில பாருங்களா, கரையில தெரியுது. கரைஞ்சி உடனே ஈரப்பதம் போட்டுது. ஜிங்க் சல்பேட்டே கரைஞ்சிருச்சுண்ணா. ஆமாம், ஈரப்பதமாகிடுச்சு, கரைஞ்சிடுச்சு. ஆமாம். ஓகே. ஜிங்க் சல்பேட்டு மற்ற உரங்களோட கலக்கும் போது கரையின் தன்மை கொண்டது. அதான் நான் ப்ரூவ் பண்ணியாச்சுண்ணா. ஆமாம். அடுத்து மெக்னீசியம் சல்பேட் பார்ப்போண்ணா. அதே 5 கிலோ யூரியாண்ணா. கிலோ யூரியாண்ணா. அஞ்சு கிலோ ஃபேக்டம்பஸ்ண்ணா. சுதன்னு இருக்குப்பா.
பாருங்கண்ணா, அப்படியே இருக்கு, கரையவே இல்லை. இதை பாருங்க. இது நல்லா கரைஞ்சிருக்கு. இது கரைஞ்சிருக்கு. 20 சேர்க்கும் போது சொன்னது 20-20-0-13னா இது எப்படி கரைஞ்சி சின்னதாகிடுச்சு பாருங்க. ஈரப்பதமா இருக்கு பாரு, ஈரமாவும் கொத கொதன்னு இருக்கு பாருங்க. இதை பாருங்க, இது அப்படியே இருக்கு, போட்டது அப்படியே தான் அப்படியே இருக்கு, சரியா தெரியுது. கலர் வித்தியாசமே தெரியுது பாருங்கண்ணா. ஆமாம். அதாவது சிங்க் சல்பேட்டு மற்ற ஒருத்தோட நல்லா கரையும். ஆமாண்ணா. இது வந்து மெக்னீசியம் சல்பேட் போடும்போது மெக்னீசியம் சல்பேட் எப்படி போடுமோ அது அப்படியே தான் இருக்கு. இதுல இருந்து டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. இப்போ ஒரிஜினல் சிங்க் சல்பேட்னா எந்த ஒருத்தோட சேர்ந்தாலும் அது கரையும். ஓகேப்பா. அதே போல காத்துல வச்சா கட்டியாக கொண்டது. அவ்வளவுதானா? சரி, இதான் ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா